இங்க பாரு, இது என் மாமா போட்ட செயின். எப்படி, நல்லா இருக்கா? அமைதியா இருந்தா விட்டுருவோமா? இங்க பாரு லக்ஷ்மி, ஒழுங்கு மரியாதையா உன் வேலை என்னவோ அதை பாத்துட்டு போ, இல்லனா அவ்வளவுதான். அப்படியெல்லாம் போக முடியாது. எப்படி, உங்க அம்மா கையாலேயே என் மாமாவை விட்டு செயின் போட வச்சாங்க பாத்தியா? அதுதான் எங்க பைரவி அத்தை. அங்கதான் நிக்கிறாங்க எங்க அத்தை. உங்க அத்தை எங்க வேணாலும் நிக்கட்டும், ஆனா விஸ்வா மனசுல நான் மட்டும்தான் நிக்கிறேன். நிப்ப நிப்ப அந்த நிக்கிற கால எங்க பைரவியத்தை வந்து உடைச்சு விட்டுருவாங்க பாத்துக்க. என்னைக்கோ விஸ்வா மாமா எனக்கு தான். நீ சும்மா என் மாமா மனச மாத்த ட்ரை பண்ணாத. ஆமா, உங்க மாமன் பெரிய மன்மதன் பாரு. அப்படியே நாங்க அவர் மனச மாத்த ட்ரை பண்றோம். போடி வேலைய பாத்துக்கிட்டு. என் மாமாக்கு என்னடி குறை? அவர் எப்பவும் மன்மதன் தான். என் மாமா மனசுல உனக்கு இடம் இல்லங்கிற பொறாமையில சொல்லாத. ஹே லூசு, அந்த தத்தி செயின் தானே போட்டான். ஏதோ உன் கழுத்துல தாலி கட்டின மாதிரி இவ்ளோ பில்டப் பண்ற. என்ன பொறுத்த வர இது தாலி தான். ஆனாலும் உனக்கு இந்த தேவையில்லாத வெட்டி ஆசை வேண்டாம் லக்ஷ்மி, புரியுதா? ஏதோ அவங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் வேற வழி இல்லாம உன் கழுத்துல அந்த செயினை மாட்டி விட்டான். விஸ்வா தாலின்னு ஒண்ணு கட்டினா அது எனக்கு மட்டும்தான். ஏ லக்ஷ்மி, சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம போய் ரெடி ஆயிட்டு வா. நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். கேட்டியாடி, என் மாமா என்ன வெளியே கூட்டிட்டு போக போறாரு. ஐயோ, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. என்ன சொன்ன? வாழ்த்துக்கள் சொன்ன. அது ஹேய், அப்படியெல்லாம் பேசாத. உன் மூஞ்சிக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகல. பாக்குறதுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அப்புறம் உன் மாமன் கூட போய் பாரு, அங்க தெரியும் அவன் மனசுல யாரு இருக்கான்னு. அவரு மனசுல நான் இருக்குன்றதுனாலதான் என்ன வெளியே கூட்டிட்டு போறாரு. அது கூட தெரியல உனக்கு? ஆமா ஆமா, எனக்கு ஒன்னும் தெரியாதுதான். இப்பவாது ஒத்துக்கிட்டே. சரி சரி, நான் என் மாமா கூட ஜாலியா அவுட்டிங் போயிட்டு வரேன். பாய் துளசி. லாலலா லாலலா. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. ஹாய், நகை கடை. மாமா, நம்ம நகை எடுக்க போறோமா? ஆமா லக்ஷ்மி. மாமா, எனக்கு வாயை மூடிட்டு உள்ள வரியா? வா. வாங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? தங்கத்துல கொலுசு எடுக்கணும். டிசைன்ஸ் காட்டுறீங்களா? ஓகே சார், நீங்க கொலுசு காட்டுங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார், காட்டுறேன். அந்த கோல்டு கோல்ஸ் பாக்ஸ் எடுப்பா. இதுல எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. பாருங்கம்மா, இத பாருங்க. இதோ பாருங்க, இது நல்லா இருக்கும். இதே பேக் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மாமா, அதே எதுக்கு மாமா பேக் பண்றீங்க? இப்படியே எனக்கு போட்டு விடலாம்ல. எப்படியும் எனக்கு தானே கொடுக்க போறீங்க. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ ஆசை இருக்க கூடாது லக்ஷ்மி. இது உனக்கு தான் தரேன்னு யாரு சொன்னா? இது துளசிக்கு. என்னது, துளசிக்கா? விளையாடாதீங்க மாமா. நான் ஒன்னும் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். இது துளசிக்கு தான்.
அந்த திமிரு புடிச்சவளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் எனக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லையா? ஏய் சும்மா கத்தாத. உன் கழுத்துல செயின் போட்டேன்ல, அத பார்த்து துளசி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கு தான் இந்த கொலுசு. மாமா, நானும் அவ்வளவு ஒண்ணா மாமா? எனக்கு நீங்க செயின் போட்டது வேற. ஆமா வேறதான். எங்க அம்மா கம்பல் பண்ணதுனால வேற வழியே இல்லாம போட்டேன். ஆனா துளசிக்கு இந்த கொலுச ஆசையா லவ்வோட போட போறேன். என்ன முழிக்கிற? துளசியை தவிர யாருக்கும் என் மனசுல இடம் இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கதான் உன்னை நான் இங்க கூட்டிட்டே வந்தேன். இனியாவது என்ன மாமா கோமான்னு கூப்பிட்டு தொல்லை பண்ணாம இரு. என்னது? நான் உங்களுக்கு தொல்லையா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மீறி அந்த துளசிய நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, இந்த கொலுசு இன்னைக்கு நைட்டுக்குள்ள துளசி கால்ல அவளுக்கே தெரியாம நான் அவ ரூமுக்கு போய் போட்டு விட போறேன். அத நல்லா பாரு. இந்தாங்க சார் பில்லு. வாங்க சார், பே பண்ணிடுறேன். சரி ஓகே. என்ன லுக்கு? வா போலாம். கொடுங்க. மாமா, என்ன இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த கொலுச அந்த துளசிக்கு நீங்க எப்படி போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்க மனசுல அவ இருக்கலாம், ஆனா உங்க கூட சேர்ந்து வாழ போறது நான் மட்டும்தான் மாமா. என்னைக்கும் உங்களை நான் அவளுக்கு விட்டு தரவே மாட்டேன். நீ இப்ப வரியா இல்ல நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகவா? வரேன். என்னடி என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி வீட்டை அளந்துகிட்டு இருக்க? உனக்கு என்ன பாட்டி? ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்னடி இப்படி சொல்லிட்ட? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். லக்ஷ்மி, முதல்ல நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லு. சொல்ற விஸ்வா மாமா இன்னைக்கு என்ன நகை கடைக்கு கூட்டிட்டு போனாரு. ஏய், இது சந்தோஷமான விஷயம் தானே? இதுக்கேண்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஐயோ பாட்டி, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. மாமா என்ன நகை கடைக்கு கூட்டிட்டு போனது அந்த துளசிக்கு தங்க கொலுசு வாங்கதான். இது என்னடி அநியாயம்? அந்த ராட்சசிக்கு கொலுசு எடுக்க உன்னை கூட்டிட்டு போனானா? அந்த விஸ்வாவுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு வேலை பண்ணிருப்பான்? ஏன் பாட்டி இதுக்கே இப்படி சொல்றியே? என் மனசுல அந்த துளசியை தவிர யாருக்கும் இடமே இல்லைன்னு அவரே சொல்றாரு. அத கேட்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏ லக்ஷ்மி, விஸ்வா தம்பி அந்த கொலுச துளசிக்கிட்ட கொடுத்தாச்சா? இல்ல சின்னத்த, அத மாமாவே சஸ்பென்ஸா இன்னைக்கு நைட்டு அந்த துளசி கால்ல போட்டு விடுவாராமா. அதுவும் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் நடந்துச்சு, நான் கண்டிப்பா அந்த துளசி கிட்ட தோத்து போயிடுவேன். அவ அதையே சொல்லி சொல்லி காட்டி என்ன வெறுப்பேத்துவா. லக்ஷ்மி, நீ ஒண்ணு வருத்தப்படாத. இப்ப என்ன, விஸ்வா தம்பி துளசி கால்ல அந்த கொலுச மாட்டக்கூடாது, அவ்வளவுதானே? விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க சின்னத்த? இரு, ஏதாவது ஐடியா பண்ணலாம். நம்ம விஸ்வா தம்பி கிட்ட இருக்கிற கொலுசை எடுத்து மறைச்சு வச்சிரலாம். எப்படி மொபைல் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி கொலுசு இருந்தா தானே விஸ்வா தம்பி அவ கால்ல போட்டு விட முடியும்.
எப்படி ஐடியா? ஏன் சின்னத்த, உங்களை நான் என்னமோ நினைச்சேன், நீங்க எனக்கு இப்படி சொல்றீங்க? என்னடி ஐடியா நல்லா இல்லையா? ஆ, ரொம்ப கேவலமா இருக்கு. பின்ன என்ன சின்னத்த, ஏதோ சொல்லுவாங்களாம், மாப்பிள்ளை சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடும்னு. அந்த மாதிரிலாம் இருக்கு உங்க ஐடியா? பாத்தியா சத்தியவதி, என் பேத்தி எவ்வளவு அறிவா பேசுறான்னு. அப்போ உங்க பேத்தியே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல சொல்லுங்க. பாட்டி, அந்த துளசி நைட்ல பெட்ல இருந்தா தானே மாமா அவளுக்கு கொலுசு மாட்டி விடுவாரு. ஆ, நாம அவளை கடத்திடலாம். அவ இருக்கிற இடத்துல நான் போய் படுத்துக்கிறேன் பாட்டி. மாமா துளசி தான் படுத்திருக்கான்னு நினைச்சு என் கால்ல கொலுசு போட்டு விடுவாரு. எப்படி என் ஐடியா? ஆ, சூப்பர் டி லட்சுமி, அப்படியே பண்ணிடலாம். ஆமா பாட்டி, அவளை கடத்தி நம்ம ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிடலாம். விடிஞ்சதும் திறந்து விட்டுறலாம். ஐடியா நல்லாதான் இருக்கு. ஏய், ஆமாண்டி, இதையே பண்ணிடுவோம். விடிஞ்சதும் என் கால்ல கொலுசு இருக்கிறத பார்த்து பார்த்தே அந்த துளசி வயிறு எரியட்டும். இதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற சரியான அடி. ஓகே? ஓகே. வாடி உள்ள போ. வா போடா, வாடி. உட்காரு. என்னதுக்கு கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய் லூசுங்களா? ஏய் வாயை திறந்து அப்படியே குத்தி விடுவேன். நீங்க கட்டுங்க சின்னத்தை. ஏய், எதுக்குடி என்ன கட்டி தூக்கிட்டு வந்தீங்க? என்ன திமிரு இருந்தா விஸ்வா மாமா என்ன கூட்டிட்டு போய் உனக்கு தங்க கொலுசு வாங்கினது மட்டும் இல்லாம அத இன்னைக்கு நைட்டு உன் கால்ல உனக்கு தெரியாமலே போட்டு விடுவேன்னு என்கிட்டே சொல்லுவாரு. அதனால தாண்டி உன்னை கட்டி தூக்கணும். அவன் கொலுசு வாங்கினதுக்கு என்ன தூக்கி என்னடி பண்ண போறீங்க? லூசுங்களா நீங்க? இருடி, எங்க லக்ஷ்மிய சொல்லுவா. லக்ஷ்மி, அதான் துளசி ரொம்ப துடிக்கிறாள், நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. ஏய், உன் ரூம்ல உன் இடத்துல நான் போய் படுத்துக்க போறேன். நீனு நினைச்சு விஸ்வா மாமா என் கால்ல கொலுச மாட்டி விட போறாரு. அப்புறம் என்ன, நீ காலையில அந்த கொலுச பார்த்து பார்த்து நீ அப்படியே கண்ணீர் விட போற. என்ன சரியா? ஏண்டி இப்படி அலையற? அதான் விஸ்வா உன்னை கூட்டிட்டு போய் எங்க காதல நிரூபிச்சிட்டான்ல. இதுக்கு மேலயுமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிற? ஆமாண்டி, அப்படிதான் நினைப்ப. இந்த வீட்ல பைரவி அத்தை வச்சதான் சட்டம். அத்தையே நான் தான் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டாங்க. நீ சொன்னா அது நடந்துருமா? விஸ்வா நினைக்கணும்டி. அதெல்லாம் நினைக்கும் போது நினைப்பாரு. ஏய் லூசு, கொலுசு போட்டா விஸ்வா உனக்குன்னு ஆயிடுவானா? மனசுல நினைக்கணும்டி, அதுதான் உண்மையான காதல். குறுக்கு வழியில போனா நீ தோத்துதான் போவ, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நான் ஒண்ணு தோக்க மாட்டேன். போடி போ. என்னைக்கும் உண்மையான காதல் தான் ஜெயிக்கும். நானும் விஸ்வாவும் ஒண்ணு சேரதான் போறோம். அத நீயும் பார்க்கதான் போற. ஏ லக்ஷ்மி, இவ விட்டா இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பா. முதல்ல இவ வாயில துணிய வச்சு கட்டுவோம். ஆமா சின்னத்த, நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க போய் துணி எடுத்துட்டு வாங்க. சத்தியவதி, ஏய் ஏய் துளசி, வாய மூடி. நீ வேணா பாருடி, விடிஞ்சதோ என் கால்ல அந்த தங்க கொலுசு இருக்கும். ஏய் இந்த லக்ஷ்மி, முதல்ல கட்டு. குடுங்க சின்ன. வேண்டாம் லக்ஷ்மி, ஏய், உனக்கு என்ன பத்தி வாய தெரியாது. கொட்டு. எல்லாம் எனக்கு தெரியும்டி. அமைதியா இருடி. நல்ல டைட்டா கட்டு லக்ஷ்மி. கொட்டு. சரி நீ வா லக்ஷ்மி, நம்ம போலாம். துளசி, நான் போயிட்டு வரட்டுமா? பாய். லக்ஷ்மி சீக்கிரம் வா. كده دينا قديم دينا قديم
மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து துளசின்னு நினைச்சு என் கால கொலுசு மாட்டி விடுவாரு. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் போத்தி படுத்துக்கலாம். அப்பதான் நாம யாருன்னு மாமாக்கு தெரியாது. ஐயோ, மாமா வந்துட்டாரு. துளசி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ இல்லாம நான் இல்லை. உன் கூட வாழ்ந்தா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட லவ் கிஃப்டா இந்த கொலுசை நான் உன் காலில் மாட்டி விட போறேன். உனக்கே தெரியும் நான் தான் இதை போட்டு விட்டுருப்பேன்னு. நீ புரிஞ்சுப்ப. இதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். அதை நான் பார்க்கணும்.